அரசியல் தலைவர்கள் படுகொலை, ஆணவ படுகொலை எல்லாம் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதை கட்டுப்படுத்துவதற்கு முழுமையாக காவல்துறையை வந்து செயல்பட விட்டு நடவடிக்கை இந்த விடியாத அரசு, ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் செய்யறாலும் செய்யல. ஒரு பக்கம் படுகொலைகள், ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு கெட்டு சீரழிந்து ஆணவ படுகொலை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சா போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக திமுகவே அவர்களை சார்ந்தவர்கள் வந்து கடத்தினது. ஏன் நான் கேட்குறேன், இப்போ ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, இத்தனை பேர் நான் திமுக சொன்னேன், இவ்வளோ பேர் வந்து செஞ்சிருக்காங்கன்னு. ஏன் அந்த இன்டெலிஜென்ஸ் வச்சு டிஎம்கேல இந்த மாதிரி என்னென்ன வந்து இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து தொழில் செய்கிறாங்க அப்படின்னு அதை வந்து முன்னாடியே தீர்மானிச்சு, ஏங்க ஆளுங்கட்சி உங்களுக்கு நீங்கள் தானே, நீங்கன்னும் போது போலீஸ் இருக்கு, போலீஸ் கிட்ட இந்த முக்கியமான நிர்வாகிகள்லாம் அவங்கள வந்து இன்டெலிஜென்ஸ்ல விசாரிச்சா அவங்க பேக்ரவுண்ட் சொல்லிட்டு போறாங்க, உடனே வந்துடும், 24 hours வந்துடும், வச்சுட்டு நீக்க வேண்டியதானே. அப்போ இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்போ ஒருத்தர் கஞ்சாவோ இல்லைன்னா நர்காட்டிக் ட்ரக்ஸோ வித்த பிறகுதான் அவங்கள வந்து கட்சியில் நிற்கிறீங்களா? அப்போ வந்து இன்னைக்கு போலீஸை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்யறது கிடையாது. இப்போ இன்னைக்கு வந்து கிளாம்பாக்கத்தில் பிடிச்சது கூட யார்? இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை பிடிச்சதா? இன்னைக்கு கிளாம்பாக்கத்தில் பிடிச்சதே வந்து இது என்சிபி தான் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு சட்ட ஒழுங்கு மோசம், இன்னைக்கு வந்து போதை கலாச்சாரம் மாதிரி இதெல்லாம் எடுத்து சொல்லுவோம் மக்கள்கிட்ட. அந்த ஒரு பணி இன்னைக்கு முக்கியமாக பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதாவது வரி உயர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வாக்களித்த மக்கள் அவர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பரிசு வந்து இப்போ உடனடியாக கொடுத்த பரிசு வாக்களித்த மக்களுக்கு மின்சார கட்டணம், இப்போ அடுத்த பரிசு வந்து பேருந்து கட்டண உயர்வு வந்து அதுவும் ஒரு டிஸ்கஷனில் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போதாக்குறைக்கு இப்போ வந்து தொழில் வரியிலேருந்து எல்லா வரியை இன்னைக்கு உயர்த்தி மக்களை வஞ்சித்ததெல்லாம் மக்கள் மத்தியில் நிச்சயமாக நாங்கள் எடுத்து சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் இப்போ நாள் நெருங்க இப்போ தேர்தலுக்கு வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 வருஷம் தான் இருக்கு, 2 வருஷம் கூட இல்லை. ஏன்னா பிப்ரவரியில் 2026 பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் டிஎம்கே டம்மி தான். இப்போ அப்படி இருக்கும்போது இந்த 1.25 வருஷத்துல நெருங்க கண்டிப்பா வந்து திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் வெளியேறுகின்ற, அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகின்ற சூழ்நிலை வரும். நீங்க அந்த அரசியல் கிளைமேட் பார்த்துருப்பீங்க. இப்போ நல்லா இருக்கு கிளைமேட், எங்களுக்கு பார்த்துங்க, எங்களுக்கு கிளைமேட் நல்லா இருக்கு. இப்போ நீங்க ஷுவரா இப்போ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கேட்டாங்க 2006ல் டிஎம்கே வந்து 96 சீட்டு தான். ஆனால் 96 சீட்டு வந்து காங்கிரஸ் ஆதரவோடு தான் அன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாங்க. அம்மா அதுக்கு அருமையான பேர் வச்சாங்க, என்ன பேர்? மைனாரிட்டி கவர்மெண்ட் வச்சாங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட்னு. அப்போ கூட அவங்க வந்து பங்கு கேட்கல. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, கூட்டணியில் நாங்கள் வரணும்னா பங்கு கொடு, ஆட்சியிலே பங்கு கொடு. கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, கிளம்பி வந்துட்டாங்களா ஒன்று. இப்போ அடுத்தது இப்போ கம்யூனிஸ்டுகள் இதுவரையில பார்த்தீங்கன்னா வாய் மூடி மௌனமாக இருந்தாங்க, இப்போ வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, எதிர்ப்பா கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, பிடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அந்த கூட்டணி விட்டு வெளியேறதுக்கு. அடுத்தது விசிகா, அடுத்து ஆதிராவிட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவாக விசிகா இன்னைக்கு சொல்லியிருக்கு. ஸோ அவங்களும் எல்லாமே வந்து கூட்டணி விட்டு வெளியேறிட்டு. அதாவது தேர்தலுக்கு நாள் நெருங்க அந்த கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு திமுக அம்போகதி என்று நிற்கின்ற ஒரு நிலை நிச்சயமாக 2026 வரும்.